ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஜிப்ஸி பூ வந்து வாங்குறதுக்காக நம்ம வந்து ஒரு பிரைடு வந்து நமக்கு வந்து அது ரெக்வஸ்ட்டாக எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி கடைக்கு போயிருந்தோம். ஆனால் அதை தவிர மற்ற எல்லா திங்ஸுமே வாங்கிட்டோம். அதில் ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. வித்தின் ஒரு புக்கே, அதாவது ஒரு பண்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 1000 தாண்டி சொன்னாங்க. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பொக்கே ஷாப்புக்கு போனோம். அதுக்கப்புறம் நார்மல் ஃப்ளவர் ஷாப்புக்கும் போனோம், கிடைக்கல. நமக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்தேன். இது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கேன்னு பிச்சைங்க. அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் கையில் இப்படி எடுத்ததும் அதில் அவ்வளோ எறும்பு. அப்புறம் அப்படியே போட்டு இதை பாருங்க எவ்வளோ எறும்பு. அப்படியே கீழே போட்டுட்டு உதறிட்டேன். அவ்வளோதான். நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவையான மெஹந்தியும் அவங்க வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் மெஹந்தியும் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் வந்து பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியவும் போய் பார்த்துட்டு, இதுதான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் போய் கை கால் நனைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் நான் இறங்கி போனேன். அங்கே போனதுக்கப்புறம் இந்த பக்கம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆண்டி வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஜாலியாக வந்து அந்த பசங்களும் நம்ம கூட ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து அகைன் ரிட்டர்ன் ஆகிட்டேன். பாய் சொல்லிவிட்டு பசங்களுக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து சிஸ்பி பூ வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு சுத்தமாக வந்து அனுபவமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது நான் இந்த வரையிலும் இண்டிவிஜுவலாக வாங்கி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆனால் வந்து எந்த ப்ரைடுக்கும் இது வரையும் பண்ணதில்லை. அதனால இந்த எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஆன்லைனில் எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு ப்ரைடு வந்து இதை கேட்டாங்கன்னா அதை வாங்கி இல்லை அது இருக்குது அப்படிங்கிற வரையும் எனக்கு தூக்கமே வராது. உட்காந்து அதை அப்புறம் திரும்ப ஆன்லைனில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணேன். இங்கே சென்னையில் எங்கேயுமே வந்துட்டு இந்த ஆன்லைன் பொக்கே ஷாப்பில் கூட கிடைக்கல. அது இல்லை, அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி ஒன்றுமே கிடைக்கலங்கும்போது அப்புறம் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த ஹோல்சேல் பண்ணுறவங்கக்கிட்ட அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து வேறு நான் எப்போ வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் சென்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அவுட்டிங்லாம் போயிட்டு வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். நிறைய வந்து பூ நெடுக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வர வழியில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால சமோசாவும் போண்டாவும் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. இதெல்லாம் கொஞ்சம் எப்போவுமே ஒரு ப்ரைடுக்கும் நான் எப்போவுமே வாங்குவேன். சேஃப்டி பின், அப்புறம் வந்து ஹேர் பின், இதெல்லாம் வந்து எப்போவுமே நமக்கு அப்பப்போ தீர்ந்து போயிடும். அதை வாங்கிட்டு ஃபைனலாக நான் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இது நான் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரைடு வந்து ஒரு 20ஆம் தேதி அப்படின்னா ஒரு 17, 16 அந்த மாதிரிலாம் நான் இந்த பூ வாங்கினேன். இது ஒரு புது அனுபவமாகவே இருந்துச்சு எனக்கு.